ஆரிய எதிர்ப்புக்கு திராவிடம் தான் சொல்லுவாங்க. ஆரியனுடைய குட்டி பையன் தான் திராவிடம், வேறு யாரும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அயர்லாந்து தாத்தா இருக்கார்ல, கால்டுவெல், அவர் தான் புரோட்டா திராவிடனை கண்டுபிடிச்சவர். புரோட்டோ டிராவிடியன்னு ஒன்று உண்டாக்குனால இருந்தாலுங்க, தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா கிறுக்கி வச்சுட்டு போடான்னு மாசேத்துன்னு சொன்னார். எழுத தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா தாளை வெள்ளையாக வச்சுட்டு போ, கிறுக்கி வைக்காத. ஏன்னா நீ கிறுக்கி வச்சேன்னா பின்னாடி எழுத தெரிஞ்சவன் வரும்போது எழுத இடம் இருக்காது. கிறுக்கி வச்ச ஆள் கால்டுவெல்லுங்க. புரோட்டோ டிராவிடியன்னு ஒரு இனம் இருந்துதான். அதனால தான் நான் புரோட்டா கால்டுவெல். அது அந்த மாதிரி அது ஒருத்தரும் நமக்கு நம்ம இனத்தை பிரித்து சீரழித்து சின்னாபண்ணம் வச்சு போன போது இப்பொழுது எழுந்து வருகின்ற இந்த எழுச்சி என்பதை நாம் சரியாக கொண்டு போக வேண்டும். ஒரு இலக்கு நோக்கி கொண்டு போக வேண்டும். இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு என்பது இலக்காக வேண்டும். நீங்கள் இடைக்காலத்தில் சட்டமன்றத்துக்கு போங்க, நல்லா முதலமைச்சர் அவங்க வெல்க. ஆனால் அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்க முடியும். இந்தியாவிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கூட இல்லை, இறையாண்மையுள்ள தேசங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்று. உனக்கு எதுக்கு? இப்போ அவங்க அரசிலே இருந்த ஒரு அசோக் வர்தன் ஷெட்டி ஸ்டாலின் நடத்தின அந்த மாநாட்டில் சிறப்பாக பேசினார். மாநில சுயாட்சி. அந்த அசோக் வர்தன் ஷெட்டி பேசின ஒரு வரி, ஒரு கோரிக்கையை மு.க. ஸ்டாலின் பேச மாட்டார். ஆமாம், நிறைய பேசியிருக்கார் அவர். கன்கரண்ட் லிஸ்ட்டு எதுக்குடா கன்கரண்ட் லிஸ்ட்டு? என்னைக்காவது ஒரு நாள் கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த பொதுப்பட்டியல் அது தமிழாக்கம் பண்ணி ஒத்திசைவு பட்டியல், நீ தான் ஒத்துழைக்கிறாள் இல்லை, ஒத்திசைவு பட்டியல் தமிழாக்கினா போதுமா? கூட்டாட்சியில் எங்கே கன்கரண்ட் லிஸ்ட் வச்சுருக்கிறான்? ஃப்ராடு லிஸ்ட். அது ஒன்றிய அரசனுடைய இன்னொரு லிஸ்ட், அது அதிகார லிஸ்ட். அது மாறுவேட பட்டியல். அது கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுன்னு சொல்லிட்டு, ஆனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும். 234 சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றுவார்கள். ஆளுநர் என்ற டெல்லியினுடைய தலைமை குமாஸ்தா கையெழுத்து போட்டால்தான் அது சட்டமாகும். சுதந்திரமா அது?